கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். விசிகவின் வேட்பாளர்களை அறிவித்த போது அதன் தலைவர் திருமாவளவன் அதிரடியாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாரே, கவனித்தீர்களா? வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியலை அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டு பேசிய காணொளி அத்தனை பேரும் பார்த்திருப்போம். அதுல சில விஷயங்களை ரொம்ப அதிரடியாக குறிப்பிட்டிருந்தார். முதல்ல அந்த வேட்பாளர் பட்டியலையே ஒரு அதிரடி அறிவிப்பு ஒண்ணு இருந்தது. அது என்ன அப்படின்னா, காட்டுமன்னார் கோயில்ல திருமாவளவனே போட்டியிடுகிறார். இது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இப்ப லோக்சபா எம்பி. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். 2029 தான் அவருடைய டேர்ம் முடியுது. இன்னைக்கு 2026, இன்னும் 3 வருஷம் எம்பியாக இருக்கணும். அப்படி இருக்க வேண்டியவர் இன்னும் 3 வருஷத்துக்கு எம்பியாக தொடர்வதற்கு தகுதி பெற்ற ஒருவர் திடீர்னு எம்எல்ஏ ஆவதற்காக போட்டியிடுகிறேன் என்று களத்தில் குதிக்கிறார். எதுக்கு திடீர்னு லோக்சபா எம்பியை விட்டுட்டு எம்எல்ஏ ஆகணும்னு அவர் ஆசைப்படும்? காட்டுமன்னார் கோயில்ல அவர் ஏன் போட்டியிடும்? இது பிரதானமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அவருடைய அந்த வேட்பாளர்கள் அறிமுக உரையில் தெளிவாக இருந்தது. அது அவர் ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் சூழல் பெருமளவு மாற இருக்கிறது. இது அவர் சுட்டிக்காட்டுகிற முக்கியமான விஷயம். எனக்கு தெரிய இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசினது, இல்லாட்டி பொதுவா தலைவர்கள் பேசின அந்த ஸ்பீச்சிலேயே ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்பீச்சா நான் கருதுறது திருமாவளவனுடைய ஸ்பீச். அதுல நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதுல அவர் ஒண்ணு சொல்லுகிறார், இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் சூழலே மாறப்போகிறது. எனவே நான் முன்னை போலவே மாநில அரசியலில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. எனவே காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டியிடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். அது என்ன அப்படி பெரிய மாற்றம் நடக்க போகுது? ஒரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்னும் 3 வருஷம் இருக்கிறப்ப திடீர்னு அதை விட்டுட்டு எம்எல்ஏ ஆறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன மாற்றம்? இன்னொன்னு, இவர் எம்எல்ஏ எலெக்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த எம்பி பதவியை ரிசைன் பண்ணிடுறோம். சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த கையோட அதுக்கு அடுத்த 6 மாசத்துக்குள்ள திருமாவளவனுடைய எம்பி கான்ஸ்டிடுவன்சில அவர் எங்கிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வரை நடக்கும். பட் இது எல்லாம் திருமாவளவன் ஜெயிச்சார். பட் காட்டுமன்னார் கோயில்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நேற்றைக்கு வந்த காணொலியிலேயே நாம் அதை உறுதி செஞ்சிருக்கோம். திருமாவளவன் போட்டியிடுற 8ல எத்தனை ஜெயிப்ப? 1 ஜெயிப்பார் சார் காட்டுமன்னார் கோயில். இப்போ அப்படின்னா திருமாவளவன் இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது என்று எதை சொன்னார்? அவர் என்ன சொல்ல வந்தார்? அதுதான் முக்கியமான கேள்வி. அது வேற எதுவும் இல்ல, விஜயனுடைய அரசியல் வருகை. கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக திருமாவளவன் கடுமையாக உழைத்து வட தமிழகத்தில் குருவி சேகரிப்பது போல சேகரித்து முனைந்து உருவாக்கிய அந்த பட்டியல் சமூகத்தினர் கொண்ட வாக்கு வங்கியை கிட்டத்தட்ட ஒரே நாளில் களவாடி சென்று விட்டார் விஜய். அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்கின்றனர். கண்ணுக்கு முன்னால தெரியுது. அதாவது
அந்த பட்டியல் சமூகத்தவர்கள் பெருவாரியாக இருக்கிற பகுதிகளில் இளைஞர்கள் கொத்து கொத்தாக விஜய் பக்கம் போகிறார். நாமே நம்முடைய வீடியோஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல உதாரணம் சொன்னா கீழ்வேலூர் சொல்லலாம். கீழ்வேலூர்ல பட்டியல் சமூகத்தவர்கள் இருக்கக்கூடிய காலனியில அந்த காலனி வாசிகளாக இருக்கிறவர்கள் மொத்தமாக விஜய் பக்கம் மாறுகிறார்கள். யாரை கேட்டாலும் விஜய் 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 அப்படிங்கிறார். சரி, அவங்கள்ட்ட நீங்க போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேங்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கருத்துக்கணிப்பு வந்து இந்த விஜய்க்கு தான். விஜய் தான் ஓட்டு போடுறீங்களா? போன வாட்டியா டிஎம்கே போட்டேன். டிவிக்கு போட்டீங்க. ஏன் இந்த வாட்டி விஜய் போட்டீங்க? எனக்கு இந்த வருஷம் எங்க டிஎம்கே எனக்கு ஒன்றும் செஞ்ச பாடல. வீடு கிடக்க போறேங்க. இப்போ வீடு போட்டு கொடுக்கல. அதான் நீங்க பட்டியல் சமூகமா? நீ என்ன சமூகம்? பட்டியல் சமூகமா? அக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கா? விஜய் தான் போட்டீங்களா? போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? ஸ்டாலினுக்கு போட்டோம். ஸ்டாலின் போட்டீங்களா? வீடு எத்தனை 20 வருஷமா வீட்டுல இருக்கோம். வீட்டு பட்டா கேட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டு பட்டா கொடுக்கலையா? வீடு பட்டா கொடுக்கல. நீங்க? நாங்களாம் நீங்களும் விஜய்? ஆமா, அவருக்கு தான் போடுவோம். அக்கா நீங்க? விஜய் தானா? அதாவது திருமாவளவன் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு கடந்த முறை வாக்களித்த மக்கள் இந்த தடவை விஜய்க்கு போறேன் அப்படிங்கிறார். சோ திருமாவளவன் கஷ்டப்பட்டு உருவாக்கின வாக்கு வங்கி கண்ணுக்கு முன்னால் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக்சுவலா இந்த வாக்கு வங்கி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இருத்தலுக்கு அடிப்படை. அந்த கட்சியுடைய எக்ஸிஸ்டன்ஸே இந்த வாக்கு வங்கியில தான் தங்கி இருக்கு. இந்த வாக்கு வங்கியை வச்சுதான் திருமாவளவன் பேரம் பேச முடியும். இந்த வாக்கு வங்கியை வச்சுதான் அவர் தன்னுடைய எதிர்காலத்தையும் தன் கட்சியுடைய எதிர்காலத்தையும் திட்டமிட முடியும். ஆனால் இன்னைக்கு விஜயுடைய வருகை திருமாவளவனுடைய அரசியல் எதிர்காலத்தை, அவருடைய கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல திருமாவளவன் டெல்லியில அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாது, பிரயோஜனம் கிடையாது. சோ அவருடைய பிரசன்ஸ் 100% தமிழகத்தில் இருந்தாக வேண்டும். சட்டப்பேரவையில குரலை ஒலித்தாக வேண்டும். இப்ப அதனாலதான் அவர் காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். திரும்ப எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அப்படின்னா இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். விஜயனுடைய வருகையால் யாருக்கு டேமேஜ்? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கான பதில திருமாவளவன் நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து சொல்லி இருக்கிறார். டேமேஜ் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு. சோ விடுதலை சிறுத்தைகளுக்கு டேமேஜ்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டணிக்கு டேமேஜ். அந்த கூட்டணி டிஎம்கே கூட்டணி சரிவை நோக்கி போகிறது என்று பொருள். ஆனால் இதுல ஒண்ணு நான் திருமாவளவனை பாராட்டு. கட்சியின் தலைவர்ங்கிற முறையில அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சோதனையான நெருக்கடியான ஒரு காலகட்டம் நெருங்குகிற போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா டெல்லியில இருக்கிறத துறந்து விட்டு அவர் களத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாருல. காட்டுமன்னார் கோயில போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகி திரும்ப 0ல இருந்து தன்னுடைய வாக்கு வங்கிய கட்டமைக்கணும், இழந்த வாக்கு வங்கியை திரும்ப கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்படுகிறார் இல்லையா? அதற்கான அந்த முயற்சி இருக்கு இல்லையா? அது பாராட்டத்தக்கது. ஆக்சுவலா ஒரு அரசியல்வாதி இப்படித்தான் இருக்கும். குறிப்பா ஒரு கட்சியினுடைய தலைவர்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பொறுப்பை அடுத்தவன் தலையில கட்டிட்டு இவர் ஒரு சுகவாசியா இருந்துகிட்டு இருந்தா அவர் தலைவரே கிடையாது. திருமாவளவன் அந்த விதத்துல பாராட்டலாம். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய உரை நெடுகிலும் உளவியல் நெருக்கடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ உளைச்சலுக்கு மத்தியில் இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார். அதாவது இந்த வேட்பாளர் பட்டியலையே அவர் மகிழ்ச்சி இல்லாமல் வெளியிடுகிறார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டக்கூடிய பகுதிகள் நிறைய அவருடைய ஸ்பீச்சில் தென்படுகின்றன. கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே இல்லாமல் அவர் பேசிட்டு இருக்காருங்கிறது அவருடைய முகத்தை பார்த்தால், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய உரை எல்லாமே சுட்டுகின்றன. இன்னும் பல வருத்தங்கள், வழிகள் நமக்கு உண்டுதான். இதுதான் தேர்தல் அரசியல். இந்த தேர்தல் அரசியலை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். ஒரு நீண்ட நெடிய உளவியல் போராட்டங்களுக்கு பின்னர் பலரோடும் கலந்தாய்வு செய்த நிலையில் நம்முடைய கட்சியை எப்படி வலுப்படுத்த இருக்கிறோம் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு நான் இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இருக்கிறேன். ஒரு இடத்துல அவர் தெளிவாக சொல்லுகிறார், எல்லா தோழர்களும்
அரூர் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள், அரூரை எங்களால் பெற்றுத்தர முடியவில்லை அப்படிங்கிறார். அதுக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறார். சோ எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கல, அரூர் கிடைக்கல, பல்வேறு வருத்தங்கள் நமக்கு இருந்தாலும் கூட, அதாவது நிறைய கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற முடியவில்லை என்கிற வருத்தம், குறிப்பாக அரூர் தொகுதியை கேட்டு பெற முடியவில்லை என்கிற வருத்தம். அதற்காக நான் அரூர் தொகுதியை சார்ந்த தோழர்களுக்கு, தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த தோழர்களுக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமோ இத்தனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் சொல்லுகிறார். வலதுசாரி சக்திகளை எதிர்த்து களமாடுவதற்காகத்தான் நாம் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு அதை ஒண்ணு சொல்ற. அப்படி இல்லைன்னா டிஎம்கேல இருந்திருக்கவே மாட்டோம் அப்படிங்கறதான் பொருள். இந்த தேர்தலில் நாம் எதிர்கொள்ளவிருக்கிற நெருக்கடிகள், வலதுசாரிகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான். பல நெருக்கடிகள் இருந்தாலும் வலதுசாரிகள், மதவாத சக்திகள் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் கைகோர்த்து களத்தில் நிற்கிறோம். சோ அப்படின்னா இதுல தொக்கி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு நிர்பந்தத்தின் பேரு, வேற வழி இல்லாம இந்த கூட்டணியில நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது. எதிர்காலத்துல இனி திருமாவளவன் அவர் கம்பீட் பண்ணணும்னா அவர் விஜயோட கம்பீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கு. ஏன்னா அவருடைய வாக்கு வங்கியில நேரடியா விஜய் கை வைக்கிறார். சரி, ஒரு பக்கம் அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கின வாக்கு வங்கியை விஜய் சேதப்படுத்துகிறார் அப்படின்னா, இன்னொரு பக்கம் டிஎம்கே ஒரு எல்லைக்கு மேல திருமாவளவனையோ விடுதலை செய்தோ வளர விட்டு விடக் கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. கேட்ட தொகுதிகளை கொடுக்கல, கேட்ட எண்ணிக்கையும் கொடுக்கல, அதுல அவங்களுக்கு பெரிய வருத்தம். ஆனா அந்த கூட்டணியை விட்டு வெளியில வரவும் முடியாது. இதத்தான் அவர் உளவியல் பிரச்சனை, உளவியல் சிக்கல் அப்படிலாம் அவர் சொல்லுகிறார். அதுல அவர் மன வருத்தத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். இந்த தேர்தல் தான் நானே தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். இதுதான் நானே வேட்பாளரை தேர்வு செய்கிற கடைசி தேர்தல் என்பதை வலியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இனி வருங்காலத்தில் அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக குழு வேட்பாளர்களை தேர்வு செய்து மாநில நிர்வாக குழுவுக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் மாநில நிர்வாக குழு வேட்பாளர்களை தேர்வு செய்யும். இந்த ஒரு மெக்கானிசம், இந்த மெக்கானிசம்ங்கிற வார்த்தையவே திருமாவளவன் யூஸ் பண்ண, இந்த மெக்கானிசம் தான் இனி எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரும். எனவே நானே தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை அறிவிக்கும் கடைசி தேர்தல் இது அப்படிங்கிற கட்சியின் மாவட்ட நிர்வாக குழுவில் வேட்பாளரை தேர்வு செய்து அனுப்ப வேண்டும். மாநில நிர்வாக குழு அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதன் பின்னர் இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையை, ஒரு மெக்கானிசத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையாண்டு வருகின்றன. இனிவரும் காலங்களில் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற பொறுப்பு அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கே இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்படித்தான் இனி நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இத ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும், அது ஒரு எமோஷனல் அப்படிங்கிற ஒரு கோணத்துல பார்த்தாலும், அதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது இருக்கு. அது என்ன அப்படின்னா, வேட்பாளர்களை தேர்வு செய்தல் அப்படிங்கிற பொறுப்புல இருந்து தப்பிக்க பார்க்கிறார் திருமாவளவன். அந்த பொறுப்புல இருந்து வெளியில வந்துட்டு, இனிமே நீங்களாச்சு அந்தந்த மாவட்டம் ஆச்சு, மாவட்டத்துல இருந்து எங்க மாவட்டத்துல இன்னார நாங்க வேட்பாளரா தேர்வு செஞ்சு பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு நீங்க அனுப்புங்க. நீங்க அனுப்பிச்சதுக்குள்ள பரிசீலனை பண்ணி மாநில நிர்வாக குழு, அதுவும் தலைவர் கிடையாது, மாநில நிர்வாக குழு தேர்ந்தெடுக்கும். அதை நாங்க சொல்லிட்டு போறோம். சோ இன்னாருக்கு கொடுத்தேன், கொடுக்கல, இந்த பழியே எனக்கு வேண்டாம், ஆளவு. சோ வேட்பாளர் தேர்விலிருந்தும் அவர் விரக்தியோடு வெளியேறி இருக்கிறார். தேர்தலுக்கு முன்பே மிக தெளிவாக தன்னுடைய விரக்தியை ரொம்ப வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் பதிவு செய்திருக்கிறார் திருமாவளவன். அதற்கு அவருடைய காணொளி சாட்சி. இன்னும் ஒரு 25 நாள் இருக்கு எலெக்ஷன். அதுக்கு முன்னாலேயே திருமாவளவனுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்பீச், அவருடைய வார்த்தைகள் எதுவுமே உற்சாகமாக இல்லை, மகிழ்ச்சியாக இல்லை.
எதிர்காலத்துல வரக்கூடிய சூழல் தனக்கு பாதகமாக இருக்கும் என்பதை அவர் ஒப்புக்கொள்ளுகிறார். இனி வேட்பாளர் தேர்வு பக்கமே தான் வரப்போவதில்லை என்று சொல்லுகிறார். சோ அதனால இதை எப்படி பார்க்கலாம்னா, டிஎம்கே டேந்து அவருக்கு எந்த ஒத்துழைப்பும் கிடைக்கல, விஜய் டேந்து அவர் கட்சியுடைய இருத்தலுக்கு அச்சுறுத்தல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா இதுக்கு மத்தியில எப்படி டிராவல் பண்றது? இதுதான் இன்னைக்கு திருமாவளவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு இடையில தான் இனி திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கை அமையும். பார்க்கலாம் அடுத்தாப்புல அவர் என்ன செய்ய போறார், என்ன திரும்ப அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை எப்படி ஒரு மீள் கட்டமைப்பு செய்ய போகிறார், இதையெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக மீண்டும் நான் திருமாவளவனை பாராட்டுவேன். அந்த கட்சியுடைய தலைவர் என்கிற முறையில் சவாலான நேரத்தில் தானே முன்வந்து அந்த பொறுப்பினை சுமந்து கொண்டு இருக்கிறார். அப்படி சுமப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதை அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். அந்த துணிச்சலுக்கு பாராட்டு. இதற்கு மத்தியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் அறிவாலயத்துக்கு அழைத்து பேசி இருக்கிறாரே முதல்வர் மு.க. ஸ்டாலின். யோசிச்சு பாருங்க, இன்னொரு 25 நாள் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. மொத்த ஒர்க்கும் அறிவாலயத்துக்கு வெளியில தான் மண்டி கிடக்கு. மிக தீவிரமாக களமாட வேண்டிய நேரத்துல ஸ்டாலின் அத்தனை தலைவர்களே அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசுறாருன்னா, அப்படி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஸ்டாலினுக்கு இருக்குன்னா அதனுடைய பொருள் என்ன? அது எதுக்கா? என்னன்னா, கூட்டணி கட்சிகள் யாருமே இப்ப ஜெல்லாகல. தலைவர்கள் ரொம்ப வெளிப்படையாக அபிப்பிராயங்களை தெரிவிக்க ஆரம்பித்து இருக்கிறார். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், திருமாவளவன் தன்னுடைய உரையில அரூர் தொகுதி நம்ம கேட்டோம் கிடைக்கல, அதுக்காக தோழர்களுக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்கிறார். கேட்டோம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? கேட்டோம் கொடுக்கலைன்னு அர்த்தம். கொடுக்காதது யாரு? டிஎம்கே. இப்ப உற்சாகமா விடுதலை சிறுத்தைகள் டிஎம்கேக்காக வேலை பார்ப்பாங்களா? சரி, இதே போலத்தான் ஒவ்வொரு கட்சியும். மதிமுக அவைத்தலைவர் அழுது கொண்டே சிரிக்கிறேன் அப்படிங்கிறார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக் கொண்டே அழுகின்றோம். ஒரு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அதனுடைய கூட்டணி கட்சியில மிக முக்கியமான தலைவர் ஒப்பாரி வைக்கிறார். அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருக்கும்? கூட்டணி கட்சியினர் அழுதுகிட்டே வேலை பார்த்தாங்கன்னா ரிசல்ட் அழற மாதிரி தானே வரும். இது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே போலத்தான். அதே போல நீங்க காங்கிரஸ் கட்சியில எடுத்தா மாணிக்கம் தாக்கூர், அவர் நேற்றுக்கு வெடி வைக்கிற மாதிரி திரும்பவும் அவர் ஒரு எக்ஸ்பதிவு போட்டு விட்டுருக்காரு. அதை பத்தி பின்னால பார்க்க போறோம். டிஎம்கேல இருக்கக்கூடிய டிஎம்கேயோட அலையன்ஸ் வச்சிருக்க கூட்டணி கட்சிகள்ல ஒரு கட்சியாவது மகிழ்ச்சியா இருக்கா? தேமுதிக 10 தொகுதின்னு சொன்னப்போ மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த 10 தொகுதிகள் இதுதான் சொன்னதுக்கு அப்புறம் அத்தனை பேர் சோகமயமாயிட்டாங்க. 8 தொகுதி ஜெயிக்கவே முடியாது, எல்லாம் தலையில கட்டி விட்டாங்க. தேமுதிக என்னைக்கு ஜெயிக்க? சிபிஐ ஏற்கனவே வரலாற்றுல அவங்களுடைய ஹிஸ்டரியில, தமிழ்நாடு ஹிஸ்டரியில மிக குறைவான தொகுதியை போன தடவை வாங்கினாங்க. 6 தொகுதி சிபிஐ. இந்த தடவை அதுக்கும் ஒரு தொகுதி கம்மியா, வெறும் 5 இல்ல. நேற்றுக்கு நம்ம ஒரு அனாலிசிஸ் வெளியிட்டுள்ளோம். அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த 5க்கு 5 கூட ஜெயிக்கலாம் முயற்சி செய்தால். அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. சிபிஐ ரவுட்டட் தளி மட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிபிஐ. அப்போ கூட்டணி கட்சிகள் யாரும் மகிழ்ச்சியா இல்லை. அப்ப இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசி சமாதானப்படுத்தி ஆற்றுப்படுத்த வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் ஸ்டாலினுக்கு இருக்குது. அதற்காகத்தான் வெளியில தேர்தல் களமாட வேண்டிய நேரத்துல அறிவாலயத்துக்குள்ள கூப்பிட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது பேசிட்டு இருக்க டைமே இல்லை. இது மக்களோடு உரையாடல் செய்ய வேண்டிய நேரம், மக்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நேரம், தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய நேரம். இது இந்த பக்கம் அவர் அறிவாலயத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல எடப்பாடியார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் இனிமே தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறார். எடப்பாடியார் கிட்டத்தட்ட தன்னுடைய 234 தொகுதி பிரச்சாரத்தையும் முடிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்க. அப்படின்னா இதுல இருந்தே எந்த கூட்டணி முந்த போகிறது அப்படிங்கிறத இந்த விஷயங்கள்ல இருந்தே நாம் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள முடியும். மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மீண்டும் ஆரம்பித்து விட்டார்களே, கவனித்தீர்களா? அதாவது இப்பதான் நான் சொன்னேன், அறிவாலயத்துல கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமையை வலியுறுத்தி ஸ்டாலின் கூட்டம் போட்டு இருக்கிறார். அத்தகைய ஒரு நிர்பந்தத்துக்கு ஸ்டாலின் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்ப அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நேற்றைக்கு மாணிக்கம் தாக்கூர் ஒரு எக்ஸ்பதிவு விட்டு இருக்கிறார். அந்த எக்ஸ்பதிவுல அவர் முதல்ல என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். இந்த அல்ற சில்ற ஐடி விங் தொல்லை, வெயில் அதிகம்,
ஆனாலும் அதிகரிக்கும். அதாவது வெயில் அதிகம், ஆனாலும் வெயில் அதிகரிக்கும். சோ வெக்க ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் போக போக இந்த வெக்க ஜாஸ்தி ஆகிட்டுதான் போகும். எதையோ ஒண்ணு இண்டிகேட் பண்றாரு. மதுரை வடக்கு ஒன்று கேட்டோம். ஆனால் திரு செல்வ பெருந்தகை வாங்கியதோ 2. அது என்ன? உசிலம்பட்டி மேலும். இப்ப சொல்லுங்க, இந்த தேர்தலில் கோட்சேயின் வாரிசுகளிடம் சரணாகதி அடைந்த குழு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் நம்போன்றோர் உள்ளோம். இல்ல ஒண்ணு கவனிக்கணும். இந்த தேர்தலில் கோட்சேயின் வாரிசுகளிடம் சரணாகதி அடைந்த குழு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் நம்போன்றோர் உள்ளோ. ஆனால் இந்த அல்ற சில்ற ஐடி விங் ஏன் காங்கிரஸை எதிர்த்து வேலை செய்கிறது? சங்கிகளின் ஸ்லீப்பர் சொல்லோ இது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இல்ல அந்த அல்ற சில்ற ஐடி விங் அப்படிலாம் அவர் கோடுவேர்டா யூஸ் பண்ற எல்லாம் டிஎம்கே எதிர்த்து. இவங்க ஏன் காங்கிரஸுக்கு எதிராகவே இப்படி வேலை பார்க்கறாங்க? அப்படின்னா இவங்க சங்கிகளின் ஸ்லீப்பர் சொல்லோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை மாணிக் தாக்கூர் உருவாக்குகிறார். அதுவும் எது? அவங்க எந்த கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணி கட்சியுடைய தலைமை கட்சியாக இருக்கிற டிஎம்கேய சங்கிகளின் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறார். இதுக்கு முன்னால அவர் என்ன சொன்னார்னா, கோட்சேயின் வாரிசுகளிடம் சரணாகதி அடைந்த குழு தமிழ்நாட்டுல ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேய சங்கிகளின் ஸ்லீப்பர் சொல்லும் அப்படின்னு சந்தேகத்தை அவர் கிளப்புகிறாருன்னா அப்படின்னா அது சொல்ல வர்ற மீனிங் என்ன? டிஎம்கே தமிழகத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் நாம் அப்படின்னு அவர் சொல்ல வருகிறார். அப்படின்னா ரொம்ப வெளிப்படையா திட்டவட்டமாக அவர் டிஎம்கேக்கு எதிரான ஒரு பதிவை போட்டு இருக்கிறார். செல்வ பெருந்தகையை ரொம்ப கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவர் உள்ளுக்குள்ள நடந்த ஒரு சில விஷயங்களை மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய பதிவின் மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவங்க மதுரை வடக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் டிஎம்கே கொடுத்திருக்க உசிலம்பட்டி மேலூர். இந்த 2லயும் தலைகளா கூட காங்கிரஸ் ஜெயிக்காது. மேலூர்ங்கிறது பெரிய புள்ளானுக்குன்னே எழுதி வச்ச ஒரு தொகுதி. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான காலகட்டத்துல கூட பெரிய புள்ளான் ரொம்ப சர்வசாதாரணமா ஜெயிச்சார். எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு. 2016 தேர்தலின் போது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் வந்த ரிசல்ட்டே மேலூர் ரிசல்ட் தான், பெரிய புள்ளான் வெற்றி தான். சோ அப்படின்னா இப்ப மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்ல வருகிறார்? காங்கிரஸ் கட்சி ஏமாற்றப்பட்டு விட்டது. இந்த காங்கிரஸை எதிர்த்து டிஎம்கே வேலை பார்க்கிறது. காங்கிரஸ் கேட்டதை டிஎம்கே கொடுக்கவில்லை. அப்படிங்கிறப்போ டிஎம்கேய ஏன் சங்கிகளின் ஸ்லீப்பர் செல்னு நாங்க சொல்லக்கூடாது? இதுதான் நேரடியா டிஎம்கே பேரை சொல்லாம டிஎம்கே பார்த்து அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இந்த லட்சணத்துல காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு இடையில இருக்க உறவு இருக்குன்னா இது களத்துல எப்படி எதிரொலிக்கும்? இவங்க எப்படி ஜெல்லாவாங்க? அப்படிங்கிறப்போ டிஎம்கே கூட்டணி எப்படி வெற்றியை நோக்கி நகரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, மாணிக்கம் தாக்கூர் போதாதுன்னு அதுக்கு அடுத்தாப்புல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் என்ன சொல்லி இருக்கிறான்னு பார்ப்போம். அவருடைய எக்ஸ் பதிவுல குறைவான சீட், ஏராளமான விண்ணப்பதாரர்கள், இதில் பாதி தலைவர்கள் குடும்பத்தினருக்கு ஒதுக்கீடு. ஒவ்வொரு தேர்தலில் காங்கிரசுடைய கதை கூட்டணியில் சீட் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திறன் இல்லை என்றால் ஏன் வேட்பாளர்களை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க கூடாது? தேர்தல் முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது. குறைந்தபட்ச வேட்பாளர் தேர்வு முறையாவது நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஒண்ணு வருது, தேர்தல் முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது. இது ரொம்ப சர்காஸ்டிக்கா எடுத்திருக்க. அப்படின்னா தேர்தல் முடிவு காங்கிரஸ் தோக்கத்தான் போகுது, டிஎம்கே கூட்டணி தோற்கத்தான் போகிறது. இல்ல பெருசால எந்த மாற்றமும் இருக்காது. அட்லீஸ்ட் வேட்பாளர் தேர்வு முறையிலேயாவது ஒரு நேர்மையா நீதியா நடந்து கொண்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா அவர் சஜஸ்ட் பண்ணுகிறார். அவர் என்னன்னா, வேட்பாளர்களுக்காகத்தான் இவங்க தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்களே ஒழிய ஜெயிக்கிற தொகுதி வேணும், அந்த தொகுதிக்கு ஏற்ற வேட்பாளர்கள் வேணும்னு காங்கிரஸ் மாநில தலைமை பார்க்கவில்லை. பேசாம இந்த லட்சணத்துல பண்றதுக்கு பேசாம லாட்டரி முறையில குலுக்கல் முறையில நீங்க வேட்பாளர்களை தேர்வு செய்யலாமே அப்படின்னு கிண்டல் அடித்திருக்கிறார். அதாவது அந்த காலத்துல சோழர்கள் ஆட்சி காலத்துல குடவோலை முறையில
தேர்ந்தெடுத்தது மாதிரி குடவோலை முறையில காங்கிரஸ் வேட்பாளர்களை ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் பதிவிட்டு இருக்கிறார். அப்படின்னா இப்ப காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு இடையில எந்த அளவுக்கு ஒற்றுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இவங்க எந்த அளவுக்கு ஜெல்லாவாங்க, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். சோ இந்த லட்சணத்துல காங்கிரஸ் டிஎம்கே உறவு இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு டேட்டா மேன், அனலிஸ்ட். அவர் சொல்றாரு தேர்தல் முடிவில் எந்த மாற்றமும் இருக்க போவதில்லை. அது நக்கலா சொல்லுகிறார். அதாவது டிஎம்கே தோற்பது உறுதி, காங்கிரஸ் தோற்கிறது உறுதி, இல்ல எந்த மாற்றமும் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு நல்ல வேட்பாளர்களை ஒரு நேர்மையா செலக்ட் பண்ணி இருக்க கூடாதா? இந்த இதுக்கு இத புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முந்தின ஜோதிமணியோட எக்ஸ்பதிவுக்கு போயிடணும். ஜோதிமணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சுட்டி காட்டி இருந்தாங்க. தொகுதிகள் விற்கப்படுகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க சுமத்தி இருந்தாங்க. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லுகிறார்? வேட்பாளர் தேர்வுல நேர்மை இல்லை, நீதி இல்லை அப்படிங்கறத அவர் தெளிவாக சொல்லுகிறார். சோ ஓவராலா ராகுல் காந்திக்கு நெருக்கமான மூவர் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, 3 பேரும் இப்ப காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள், அந்த தொகுதிகளுக்கு இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இவங்க எதிலையும் உடன்பாடு இல்லாமல் அவர்கள் முற்றாக முரண்பட்டு நிற்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படி இதன் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த 3 பேருடைய இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி முழுக்க முழுக்க தமிழ்நாடு காங்கிரஸ் விஷயத்துல அதிருப்தியுடன் இருக்கிறார். ராகுல் காந்தி மகிழ்ச்சியாக இல்லை என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை டெல்லி ராஜகோபாலன் நம்மிடம் சொன்னது போல ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவதே டவுட் தான். அப்படி வந்தால் கூட அவருக்கு பிடித்த ஒரு சில வேட்பாளர்கள் அவங்களுக்காக மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு திரும்பிடுவார்னு நினைக்கிறேன். இது டிஎம்கே கூட்டணி எந்த அளவுக்கு கலகலத்து போயிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சமிக்கை. அப்படின்னா டிஎம்கே கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிறத உங்களுடைய மனக்கணக்குக்கு நான் விட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.